உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருப்பது வேண்டிய வரன்களை அள்ளித்தரும் பிள்ளையார்பட்டி விநாயகர். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. நீங்க பிள்ளையார்பட்டி போய் இருக்கிறீர்களா? போகவில்லையா? அப்படியென்றால் இதை படித்து தெரிந்து கொண்டு பிறகு செல்லுங்கள். பிள்ளையார்பட்டி பிள்ளையார், இவரை கற்பக விநாயகர், திருவீசர் என்றும் அழைப்பார்கள். கற்பகம் என்றால் கேட்டது கிடைக்கும், கற்பக விநாயகர் என்றால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக தரக்கூடியவர். விநாயகரை வணங்குவது மிக எளிது. அருகம்புல் இருந்தால் போதும். ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கும் முன் இவரை வணங்கி தொடங்கினால் தடையேதும் வராது என்பது நம்பிக்கை. இதில் வலம்புரி பிள்ளையாருக்கென்று விசேஷ சக்தி உண்டு. அப்படிப்பட்ட கற்பக விநாயகரை தன்னகத்துள் வைத்திருக்கும் பிள்ளையார்பட்டி என்ற இவ்வூரானது காரைக்குடிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்றக்குடிக்கும் 3 கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது. நகரத்தார்களின் கோத்திரமான 9 நகரத்தார் கோயில்களும் பிள்ளையார்பட்டியும் ஒன்றாகும். பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் ஒரு குடைவரை கோயிலாகும். குன்றை குடைந்து ஒரு கோயிலையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர். முற்கால பாண்டியர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன் இக்கோயில் குடைவரை திருக்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது. கிமு 500 முதல் கிபி 1284 வரையான 14 கல்வெட்டுகள் திருக்கோயிலில் காணப்படுகின்றன. அக்கல்வெட்டுகளின் எக்காட்டூர், திருவிங்கைக்குடி, மருதங்குடி, ராசநாராயணபுரம் ஆகிய பெயர்களை இந்த ஊரின் பழங்கால பெயர்களாக குறிக்கப்பட்டுள்ளன. கிபி 1284 வரையான 14 கல்வெட்டுகள் இத்திருக்கோயிலில் காணப்படுகின்றன. கிபி 1284 முதல் இத்திருக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமையாயிற்று. இதற்கான கல்வெட்டு சான்று திருவீசர் கருவறை திருவாயிலுக்கு வலது பக்கச் சுவரில் உள்ளது. கற்பக மரம் போல கேட்டவரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரணப் பெயராக அமைந்தது. தேசிய விநாயகம் பிள்ளையார் என்ற கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. உலகின் பல பாகங்களில் விநாயகர் வழிபாடு தொன்று தொட்டு வளர்ந்து வருகிறது. உலகில் காணப்படும் விநாயகர் சிற்பங்கள் காலத்தில் முந்தையதாகவும் உலகத்தின் முதல் பிள்ளையாகவும் அமைந்திருப்பது கற்பக விநாயகரின் சிற்பமே ஆகும். உலகில் 2 கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் 2 மட்டுமே. ஒன்று பிள்ளையார்பட்டியிலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் அதிகமான பிற்கால அணிகளுடன் காணப்படுகிறது. பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் சிற்பத்தில் 2 கைகள் மட்டுமே இருப்பது தனிப்பெரும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தை கல்வெட்டில் செதுக்கியுள்ளார். எக்காட்டூர் கோன் பரணர் பெருந்தச்சன் என்ற அவரது கையெழுத்து கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்த தமிழ் வரிவடிவ எழுத்தில் உள்ளது. எனவே சிற்பத்தை வடிவமைத்த காலம் சற்று ஏறக்குறைய கிமு 5ஆம் நூற்றாண்டு என கொள்ளலாம். தெய்வீக சிற்பக்கலை வரலாற்றின் மூலமும் நமது கல்வெட்டுகளின் சான்று ஆதாரங்களின் மூலமும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகன் சிற்பமே உலகத்திற்கு முதலில் பிள்ளையார் வடிவம் என அறியலாம். கற்பக விநாயகர் தனது கையில் மோதகத்தை வைத்திருக்கவில்லை. யோக நிலையில் உலக நன்மைக்காக கையில் லிங்கத்தை வைத்து ஞானதவம் புரியும், அதாவது தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்கள் எல்லாம் எளிதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாகும்.
வலம்புரி சங்கு போல் வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது. வடக்கு திசையை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே. எனவே வலம்புரி விநாயகரை வணங்குவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான். திருமண பேறு நல்கும் காத்தாயினி, பிள்ளை பேர் தரும் அதிசயனகம், செல்வ வளம் தரும் பசுபதி சுவரர் வழிபாடு ஆகிய இத்தலத்தின் சிறப்பாகும். இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகப்பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழாகவே இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு 9 நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி குடியேற்றம் செய்து இவ்விழாவை தொடங்குவார்கள். 10 நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து அதனை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி வருவார்கள். விநாயகர் சதுர்த்தி திருநாளன்று கற்பக விநாயகர் சன்னதியில் உண்ணா நோன்பு இருந்து கும்பஜபத்தில் கலந்து கொண்டு அந்த கும்பத்தை பெற்று மணக்கோயில் உள்ள விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதாக மனதிற்குள் பாவித்து கும்ப நீரில் குளிப்பார்கள். ஓராண்டு சதுர்த்தி உண்ணா நோன்பு விரதத்தை இங்கு பூர்த்தி செய்பவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கின்றன என்பது கண்கண்ட உண்மையாகும். பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குவோம், வேண்டிய வரத்தை பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.